இல்லை சார், இப்போ விஜய் அவர்கள் சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க என்ன விமர்சிக்க அது எனக்கு பாசிட்டிவா தான் போய் முடியும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கிறாரு. தேர்தலுக்கு முன்னால விஜய் நாங்க எங்கேயாவது விமர்சிச்சு நீங்க பார்த்துருக்கீங்களா? நீங்களே சொல்லுங்க. ஆமா, அதுவே ஒரு பெரிய தவறு விஷயம். எங்களோட பெரிய பிரதான எதிரி, நாங்க கருதின ஒரே ஒரு எதிரி பிஜேபிங்கிற பிரதமர் மோடியை தான். எங்க தகுதிக்கு பிரதமர் மோடியை எதிர்த்தோம், பிஜேபியை எதிர்த்தோம். பிஜேபியால தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ஆபத்தை தடுக்கிறதுக்கு ஆட்சியிலேயே போராடணும். இதுதான் எங்களோட நாங்க பண்ண பெரிய தப்பு. பெரிய தப்பே பிஜேபி கிட்ட இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு நாங்க எடுத்த அவ்வளவு முயற்சியும் அதனோட விளைவு சோசப்பு, அந்த சிறுபான்மைன்னு சொல்ற முஸ்லீம் லீக்கு ஐயா, அப்போ ஒரு வைகோ, அவரு இந்த பக்கம் வந்து அண்ணன் திருமா, இது எல்லாத்துக்கும் சேர்ந்து போராடின ஒரே கட்சி திமுக. இவங்களை காப்பாற்றுறதுக்கு இல்லைன்னா ஆயில் வரைக்கும் பார்லிமெண்ட் என்னன்னு தெரியாமல் போயிருப்பாரு. ஆனால் பார்லிமெண்ட்டுக்கு ராஜ்யசபா கொடுத்து பார்லிமெண்ட்டில் பேச விட்டோம். அவர் பெற்ற பிள்ளை இன்னைக்கு நேற்று வந்து சொல்லுது உதயசூரியன், துரதிருஷ்டவசமாக உதயசூரியன் சின்னத்தில் இருக்கிறோம். யார் சொல்கிறா? துரை வைகோ சொல்கிறாரு. துரதிருஷ்டவசமாக உதயசூரியன் சின்னத்தில் நின்னமா. அந்த உதயசூரியன் சின்னம் தான், உதயசூரியன் எம்பளம் தான் வைகோ காட்டினதே உதயசூரியன் தான். 2வது ரவுண்டு. அதை தாண்டி உங்கள் 2 எம்எல்ஏவுக்கு உயிர் கொடுத்ததே உதயசூரியன் சின்னம் தான். இதில் என்ன இப்போ வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணுற மாதிரி இதெல்லாம் ஒரு துரோகி கூட இப்படிலாம் பேச மாட்டான். இந்த உதயசூரியன் தான் சார் தமிழ்நாட்டை பாதுகாத்தது. உதயசூரியன் தான் தமிழ்நாட்டுக்கு போர்க்களத்தில் கேடயமும் ஆயுதமாக இருந்தது எதிரியை வீழ்த்துறதுக்கு. இதே ஒரு கேள்வினா, இப்போ விஜய் அவர்கள் சொல்லும் பொழுது திமுகவுக்கும் தாவேகாவுக்குமான போட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதில் சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? எதை போட்டியாக பார்க்கறது? நீங்கள் யாரை போட்டியாக பார்க்குறீங்க? நாங்கள் இப்பயும் சொல்கிறோம் சார், எங்களுக்கு இவர் என்ன சார் போட்டி, இவருக்கு என்ன சார் தெரியும்? ஒன்றும் தெரியாது சார். இவருக்கு இன்னும் சொல்ல போனால் இன்னொரு ஒரு 2-3 மாதம் போட்டு சார், பட்ஜெட் போட்டு சார். பட்ஜெட்டுக்கு அப்புறம் இவரோட நிலைமை தெரியும் சார். இப்போ விவசாயி போராடுறான், பயிர்க்கடன் அறிவிச்சிங்க, பாதி விவசாயி ரோடாக போராடுறான். ஐயா ஜோசப் விஜய் கோட்டு சுட்டு போட்டுட்டு கோர்ட்டில் இது உள்ளே உட்காந்துருக்காரு அசம்பிளியில். இதை நாங்கள் கேட்டால் தப்பா? நீ பயிர்க்கடன் எல்லாருக்கும் தள்ளுபடி பண்ணுறேன்னா ஏன் விவசாயி போராடுறான்? ஒன்று ஏற்று. இப்போ எங்கே போனாங்க? எங்கே போன ஆட்சி காலத்தில் கல்வி கடனே வந்து தள்ளுபடி பண்ணுறோன்னு சொல்லி தள்ளுபடி பண்ணப்படல சார். இப்போதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்களா? அதுக்குள்ள எதிர்பார்த்தா எப்படி? இப்போ நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு கோரிக்கை வச்சு நீங்கள் பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணீங்களா? நாங்கள் கேட்டோமா? எங்களுக்கு அது சம்மந்தம் உண்டா? அப்போ நாங்கள் கோரிக்கை வச்சா நீங்கள் நிறைவேற்றிடுவீங்களா? உங்களுக்கு எங்களுக்கு ஏதாவது உறவு உண்டா? ஒன்றும் கிடையாது. தக்கவே நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கோம். நீயாக தான் வாக்குறுதி கொடுத்த, இப்போ நீங்களாக தான் வந்து பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணீங்க. அப்புறம் நாங்கள் என்ன கேள்வி கேட்போம்? இப்போ விவசாயிகள்லாம் அங்கே போய் நின்றுட்டு அழுதுகிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு திமுக எங்களை காப்பாற்ற வராதான்னு கேள்வி கேட்குறான். இந்த நிலைமை இனிமேல் வரும். நாளைக்கு டெல்லியிலேருந்து மோடி வருவார், அமித்ஷா வருவார், சிபிஐ வரும், ஐடி வரும். ஏற்கனவே 50 கேஸ் இருக்கு, மொத்தமாக தூக்கிட்டு போவாங்க. எதிர்பார்க்குறோம், கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம்.